பூவுக்குள்ளே பிறந்ததால் வாசங்களால் பேசுகிறார். வெண்ணிலவில் வளர்ந்ததால் வெளிச்சம் கோடி வீசுகிறார். மங்கையின் கன்னத்தில் மஞ்சளின் வண்ணங்கள் வந்ததும் எப்படியோ, மாலையின் வெயிலும் காலையின் வெயிலும் சேர்ந்ததால் இப்படியோ. அடி பூமியே நூலகம், பூக்களே புத்தகம் என்று நான் வாழ்ந்து வந்தேன். இன்று பெண்களே நூலகம், கண்களே புத்தகம் உன்னிடம் கண்டு கொண்டேன். மாமா எங்க மாமா போறீங்க? நான் எங்க போனா உனக்கு என்ன? மாமா சொல்லுங்க மாமா. இதுக்கு மேல இந்த வீட்ல உங்களை நான் தான் பாத்துக்க போறேன். என்கிட்ட சொல்லாம போறீங்க? நீ ஒன்னும் என்ன பாத்துக்கணும்னு அவசியம் இல்ல. நான் பாக்கலனா கூட பரவாயில்ல மாமா. யாராவது தேடுவாங்களா மாமா? அதுக்காகவே சொல்லிட்டு போங்க மாமா. எனக்காக ஒரு தீங்க தேடுவாவே இங்க இல்ல. அப்ப இந்த வீட்ல இருக்கவங்களுக்கே தெரியும் நான் எங்க போவேன்னு. அதனால நீ கேட்கணும்னு அவசியமே இல்ல மைனா. தயவு செஞ்சு உன் வேலை என்னமோ அதை பார்த்தா மட்டும் போதும். மாமா என் வேலையே உங்களை பாத்துக்கிறது தான் மாமா. நீங்க சொன்னாலும் சொல்லனாலும் நான் உங்களை தான் மாமா பாத்துப்பேன். தேடுறதுக்காக தான் நான் இருக்கேனே மாமா. அவ போனா போயிட்டு போறா மாமா. அவசியமே இல்ல. மாமா இப்படி எல்லாம் பேசாதீங்க மாமா. சரி சொல்லுங்க மாமா, அவ வீட்டுக்கு எதுக்கு போறீங்க? என் பொண்டாட்டி வீட்டுக்கு நான் போறேன். இதுல உனக்கு என்ன? மாமா இதுக்கு முன்னாடி வேணா உங்க பொண்டாட்டியா இருந்திருக்கலாம். இப்போ உங்களை பிடிக்கலன்னு சொல்லிட்டா மாமா. அவ பிடிக்குதுன்னு சொல்றாளோ பிடிக்கலன்னு சொல்றாளோ எப்பயா இருந்தாலும் என் பொண்டாட்டி தான். அந்த இடத்துக்கு வேற யாராவது வரணும்னு யோசிச்சு கூட பார்க்க கூடாது. ஏன்னா அதுக்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன். மாமா தயவு செஞ்சு இந்த மாதிரி கூப்பிடுறது நிப்பாட்டு. மாமா அது இல்ல மாமா. போதும் நிப்பாட்டுன்னு சொல்லிட்டேன்ல. உனக்கு என்னதான் வேணும் இப்போ? இல்ல மாமா, அவ வீட்டுக்கு போவேனா மாமா. உங்களை மதிக்காத ஒரு வீட்டுக்கு எதுக்கு மாமா போறீங்க? உன்னை மதிக்காத வீட்டுக்கு நீயே வந்திருக்க. மாமா என்ன மதிக்கிறாங்களோ மதிக்கலையோ உங்களுக்காக வந்திருக்கேன் மாமா. அதேதான், நான் சௌமியாக்காக போறேன். போதுமா? மாமா என்ன மாமா லூசுத்தனமா பேசுறீங்க? என்ன இங்க யாரு மாமா மதிக்கிறது இல்ல? எல்லாரும் என்ன மதிக்கிறாங்க மாமா. என்னையும் சரி அம்மாவையும் சரி ரெண்டு பேத்தையும் நல்லாவே மதிக்கிறாங்க மாமா. உனக்கு புரியுதா புரியலையா? நல்லவளா வாழணும்னு நினைக்கிறீங்கன்னு சொல்லிதான் ரெண்டு பேரும் இங்க வந்தீங்க. அதனால அவங்கவங்க வேலையை அவங்கவங்க பாருங்க. வாழ்க்கைக்குள்ள வரதோ அதை பேசுறதோ இதை பேசுறதோ இதெல்லாம் எதுவுமே வேணாம். எனக்கு என்னை பத்தி தெரியும். நான் எங்க போறேன் எங்க வர அம்மா அப்பாவுக்கு இந்த குடும்பத்துக்கு தெரிஞ்சா போதும். மாமா நானும் இந்த குடும்பம் தான் மாமா. நீ இந்த குடும்பமா இருந்ததுனா சௌமியா என் கூட சேர்த்து வச்சு பாத்திருப்பேன். மாமா அது எப்படி மாமா? உங்களை காதலிச்சிருக்கேன் மாமா. நானு சௌமியா விட்டுட்டு போனதுல நான் சந்தோஷம்லாம் சொல்ல மாட்டேன் மாமா. இருந்தாலும் உங்களை வேணாம்னு சொல்லிட்டு போனதுல அவன் மேல எனக்கு செம்ம கோபம் இருக்கு மாமா. நீங்க கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில ஏதாவது பெரிய பிரச்சனை ஏதாவது பண்ணனா இப்ப கூட நான் திருந்தி வாழணும் தான் மாமா வந்தேன். மத்தபடி சௌமியாவை இங்க இருந்து பிரிச்சிடணும், அவளை அங்க இருந்து கூட்டிட்டு போயிடணும் அப்படின்லாம் நான் யோசிக்கவே இல்லை மாமா. இங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருந்தாலே போதும் தான் மாமா வந்தேன். ஆனா உங்களையும் ஒருத்தி தூக்கி போட்டு போகும்போது என்னால எப்படி மாமா பார்த்துட்டு சும்மா இருக்க முடியும்? சின்ன வயசுல இருந்து உங்க கூட வளர்ந்துருக்கா மாமா சௌமியா. ஏன்னதுக்கு அப்புறம் உங்க கூடயே இருந்திருக்கா மாமா. அவளுக்கு தெரிய வேணாமா சௌமியா இல்லைன்னா அன்பு இல்லைன்ட்டு? ஆனா அவளுக்கு அது தெரியல மாமா. விட்டு தூக்கி போட்டவளை எதுக்கு மாமா நினைச்சிட்டு இருக்கீங்க? நான் சொல்றதை கேளுங்க மாமா. அவ உங்களுக்கு வேணாம் மாமா. நீங்க அந்த வீட்டுக்கு போக கூடாது மாமா. உங்களை போக விட மாட்டேன் மாமா. மைனா தேவையில்லாத வேலை பாக்குறேன். நான் அப்பவே சொன்ன மாதிரி தான். எனக்கு எங்க போகணும் எங்க வரணும்னு எனக்கு தோணுச்சுன்னா நான் போவேன். அதை இந்த வீட்டுல இருக்க யாருமே கேட்க கூடாது. முதல்ல அதை புரிஞ்சுக்கோ. நீ இந்த வீட்டுல இருக்க உனக்கும் தான் நான் சொல்றேன். எனக்கு எங்க போகணும் வரணும்னு எனக்கு தெரியும். நான் சௌமியாவை பார்க்க போதான் செய்வேன். குழந்தைங்களை பார்க்க போறீங்கன்னு சொன்னா கூட ஓகே மாமா. சௌமியாவை எதுக்கு மாமா நீங்க பார்க்கணும்? அவ இன்னமும் ஏன் பொண்டாட்டிய பார்க்க போறதுல யாருக்கிட்டயும் பெர்மிஷன் கேட்கணும்னு எனக்கு அவசியம் இல்ல. முக்கியமா உன்கிட்ட போகணும் வழிவிடு. இங்க எங்கேயோ போங்க எங்கேயோ வாங்க மாமா. ஆனா நான் ஒன்னே ஒண்ணு சொல்றேன் மாமா. உங்களுக்கு அவ இல்லைன்னா கூட நான் எப்போதுமே காத்துட்டு இருப்பேன் மாமா. அவளை விட்டு தள்ளிட்டு என் கூட வாங்க மாமா. உங்களை நான் அவ்வளவு விரும்புறேன் மாமா. உங்களுக்காக தான் மாமா காத்துட்டு இருக்கேன். எனக்கு கோவ தேடிட்டு இருக்க மைனா நீ. எனக்கு என் சௌமியா மட்டும்தான் எனக்கு முக்கியம். நீ எனக்காக காத்துட்டு இருக்கேங்கிறனால சௌமியாவை தூக்கி போட்டு உன்கிட்ட வர முடியாது. ஏன்னா நான் சௌமியாவை காதலிக்கிறேன். சௌமியா இப்ப ஏன் பொண்டாட்டி. மாமா எனக்கு புரியுது மாமா. வேணாம்னு சொல்லி தூக்கி போட்டா மாமா. நீங்களே வேணும்னு சொல்லி காத்துட்டு இருக்கேன் மாமா. நான் உனக்கு காத்துட்டு இருக்க சொல்லு. நானும் உனக்கு சொல்லி சொல்லி புரிய வச்சுட்டு இருக்கேன். உனக்கு புரிய போறது இல்ல. இதுக்கு மேல நீ இந்த வீட்டுல இருந்துன்னு வச்சுக்கோ, எனக்கு தான் ஆபத்து. கண்டிப்பா அது ஆபத்து வரும். மாமா நான் இருக்கும்போது உங்களுக்கு எப்படி மாமா ஆபத்து வரும்? அது என்னால மாமா. உங்களுக்கு நல்லதே நினைக்கணும்னு சொல்லி வேண்டுவேன் மாமா ஒவ்வொரு நாளும். என்ன எப்படி மாமா உங்களுக்கு இப்படி சொல்லணும்னு வந்துச்சு? மாமா நான் உங்களை காதலிச்சது தப்பா மாமா? என்ன காதலிச்சது நான் எப்பவுமே தப்புன்னு சொல்ல. ஆனா எனக்கு உன் மேல சுத்தமா காதல் வரல. அப்படி நீ உண்மையா என்ன காதலிச்சிருந்தா விலகி இருக்கிறது நல்லதுன்னு தோணி இருக்கும். ஆனா நீ திரும்பி திரும்பி வந்து என் லைஃப்குள்ள ஏதாவது படி பூரணும்னு நினைச்சிட்டு இருக்க. அது அந்த கடவுளே நினைச்சாலும் முடியாது. அந்த கடவுள் தான் மாமா இப்ப உங்க ரெண்டு பேத்தையும் பிரிச்சு வச்சிருக்காரு. உங்களுக்காக நான் காத்துட்டு இருப்பேன் மாமா. எவ்வளவு நாள் ஆனாலும் காத்துட்டு இருப்பேன் மாமா. எனக்காக நீ காத்துட்டு இருக்கணும்னு அவசியமே இல்லை. ஏன்னா காத்துட்டு இருக்கணும்னு நீ சாவர வரைக்கும் காத்துட்டு தான் இருக்கணும். ஏன்னா நான் வாழணும்னு சௌமியா கூட தான் வாழுவேன். சாவணும்னாலும் சௌமியா கூட தான் சாவேன். புரிஞ்சுச்சா? அதெல்லாம் முடியாது மாமா. அவள மாதிரி உங்களை நான் பாதியில எல்லாம் விட்டுட்டு போக மாட்டேன் மாமா. அவ என்ன பாதியில விட்டுட்டு போறாளோ என் கூடயே இருக்காளோ அது நான் பாத்துக்கிறேன். உனக்கு அது அவசியமே இல்ல. எனக்கும் சௌமியாவுக்கும் பிரச்சனைனா நாங்க பாத்துக்கோ. எங்களுக்கு என்ன பண்ணி தீக்கணும் என்ன பேசணும் இது எல்லாமே எங்களுக்கு தெரியும். நீ சொல்லிதான் நாங்க இன்னும் கொஞ்சம் பிரியணுங்கிற அவசியமே இல்ல. ஏன்னா யாரு சொன்னாலும் நாங்க பிரிய மாட்டோம்.
தெரிஞ்சுக்கோங்க மாமா, அவ உங்க கூட வாழ வர மாட்டா. அவ வருவா. இனிமே இந்த வீட்டுல உன்னை சும்மா விட்டு வச்சிருக்கிறதுக்கு எனக்கு விருப்பமே இல்லை. அம்மா அப்பா கிட்ட சொல்றேன், மாப்பிள்ளைய பார்க்க சொல்றேன், ஏன் மாமா கிட்டயும் சொல்றேன். எப்படியும் உன் அம்மா கிட்ட சொன்னா கண்டிப்பா ஏத்துக்க மாட்டாங்க, ஆனா உன் அப்பா கிட்ட சொன்னா ஏத்துக்குவாங்களா? மாமா கிட்ட நான் சொல்றேன். மாமா எனக்கு மாப்பிள்ள எல்லாம் பாக்காதீங்க மாமா, எனக்கு அதனால சுத்தமா விருப்பம் இல்ல மாமா. அதுக்கு வாய்ப்பே இல்ல மைனா. ஏன்னா நான் தான் உனக்கு இடம் கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். எப்பயோ உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கணும். விட்டது இந்த குடும்பத்து மேலதான் தப்பு. இதுக்கு மேலே விட்டு வச்சிருந்தேன்னு வச்சுக்கோ, எனக்கா ஆபத்து வந்துரும். அதனால நாளைக்கே மாப்பிள்ளை பார்க்க வர சொல்றேன். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரி மாமா, மாப்பிள்ளை பாக்குறதுக்கு நான் தயார். ஆனா ஒரு கண்டிஷன் இருக்கு மாமா. என்ன கண்டிஷன்? மாமா, உங்க வைஃப் சௌமியா உங்க கூட திரும்பி வந்து வாழ ஆரம்பிச்சிட்டான்னு வச்சுக்கோங்களேன், நானே ஒதுங்கிக்கிறேன். அவ உங்க கூட வரலன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கணும். எப்படி மாமா, ஓகேவா? அப்படி இல்ல நீ என்ன டீல் போடுறியா அப்படின்லாம் கேட்டீங்கன்னா நான் மாப்பிள்ளை பார்க்க வர மாட்டேன். என்ன பிளாக்மெயில் பண்றியா? பிளாக்மெயில் நினைச்சா நீங்க வச்சுக்கோங்க, நான் உங்ககிட்ட கண்டிஷன் தான் போட்டிருக்கேன். ஏன் மாமா நம்பிக்கை இல்லையா? எங்க லைஃப வச்சு விளையாடணும்னு எனக்கு அவசியம் இல்ல. என்ன மாமா லைஃப் வச்சு விளையாடணும்னு அவசியம் இல்லைங்கிறீங்க? அப்ப நான் மட்டும் உங்களை அவ்வளோ லவ் பண்ணுவேன், ஈஸியா வேற மாப்பிள்ளை பாக்குறேன்னு சொன்ன உடனே ஓகே சொல்லிடணுமா? எப்படி உங்களுக்கு வந்தா வேற, எனக்கு வந்தா வேறையா மாமா? உங்களுக்கு சௌமியானா சௌமியா மட்டும்ங்கிறீங்க, எனக்கும் அதே மாதிரி தான் மாமா. நீங்கன்னா நீங்க மட்டும்தான் மாமா. அத கல்யாணத்துக்கு முன்னாடி பாத்துருக்கணும். எனக்கும் சௌமியும் கல்யாணம் ஆயிடுச்சு. இதுக்கு மேல எங்க லைஃப் கூட வரணும்னு நீ யோசிக்கவே கூடாது. மாமா நீங்க தானே சொன்னீங்க எனக்கு மாப்பிள்ளை பாக்குறீங்கன்னு. நான் ஒத்துக்கணும்னா இதுக்கெல்லாம் நீங்க ஒத்துக்கோங்க. நீங்க ஒத்துக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும் மாமா. அதனால நானும் இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன் மாமா. அதே மாதிரி உங்களை விட்டு போக மாட்டேன் மாமா. நீங்க தான் வேணும்னு எவ்வளோ தூரம் போராடுவேன் மாமா. நீங்க எனக்கு கிடைக்கணுங்கிறதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். நல்லா தெரிஞ்சுக்கோங்க மாமா, நீங்க எனக்கு கிடைக்கணும்னா நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ. இந்த அன்பு எப்போ சௌமியாவுக்கு மட்டும்தான், வேற யாருக்கிட்டயும் போக மாட்டேன். ஓகே மாமா, டீல். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. தயவு செஞ்சு மாப்பிள்ளை பாக்குறேன்னா சொல்லாதீங்க. அதேதான் மாமா, உங்க வைஃப் உங்க கூட சேரலன்னா நீங்க என்னதான் கல்யாணம் பண்ணிக்கணும். உங்களுக்கே விருப்பம் இல்லைனாலும் நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்க வைப்ப மாமா. அது இப்பவே உங்ககிட்ட சொல்லிடணும்ல, ஏன்னா அந்த டைம்ல சொன்னா நீங்க கொஞ்சம் ஃபீல் பண்ணுவீங்களா. அதான் மாமா இப்பவே சொல்லிட்டேன், நான் கல்யாணம் பண்ணா அது உங்க கூட மட்டும்தான் மாமா. இன்னும் ரொம்ப நல்லா இல்ல மாமா, நெருங்கிருச்சு நாள். உங்களுக்கும் எனக்கும் கல்யாண நாள், புரிஞ்சுச்சா மாமா? ரொம்ப தூரம் இருக்குன்னா யோசிக்காதீங்க, கொஞ்சம் பக்கத்துல வந்துருச்சு. இதுக்கு மேலேயும் என்னால வெயிட் பண்ண முடியாது மாமா. நான் உங்களை உயிருக்கு உயிரா காதலிச்சிருக்கேன் மாமா. சௌமியா விட்டுட்டு போகாம இருந்தா நான் விலகி இருந்திருப்பேன். ஆனா சௌமியா உங்களை விட்டுட்டு போயிட்டா மாமா. அதனால நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறது நிச்சயம். நீங்க என் கழுத்துல தாலி கட்டுறதும் நிச்சயம் தான் மாமா. முடிஞ்சா என் கையில இருந்து உன் கழுத்துக்கு தாலியை ஏற வச்சிருவேன். அது எப்பவுமே நடக்காது. இந்த கை கழுத்தை வேணா பிடிக்குமே தவிர கழுத்துக்கு தாலி எல்லாம் கட்டாது. அது உன்ன மாதிரி ஒரு ஆளுக்கு, புரிஞ்சுச்சா? என் கை வெறும் சௌமியாவுக்கு மட்டும்தான். என் கைய வேற யாராலையும் பிடிக்க முடியாது. வேலை என்னமோ பாத்துட்டு போ. அமைதியா போறவனை கோவப்படுத்தி பாக்கணும்னு நினைச்சா இப்படிதான் பேசுவேன். நீ ஏன் அமைதியா போயிருந்தனா உனக்கு நல்லதா இருந்திருக்கும். இதுக்கும் மேல என்ன கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படி இப்படின்னு நீ யோசிச்சுட்டு இருந்தேன்னு வச்சுக்கோயே, அடுத்த உன்னால கனவுல கூட இந்த மாதிரி யோசிக்க முடியாது. அந்த அளவுக்கு இறங்கி செய்ய ஆரம்பிச்சிருவேன், புரிஞ்சுச்சா? ஏன் பொண்டாட்டி என்னையும் பிரிக்கணும்னு நினைச்சவங்கள சும்மாவே விட மாட்டேன். அதுக்கப்புறம் இதுல யாராவது ஒருத்தர் நுழைஞ்சிருந்தீங்க, கண்டிப்பா உங்களை நான் சும்மா விட மாட்டேன். நீங்க யார சொல்றீங்கன்னு தெரியுது, என்னதானே சொல்றீங்க? வச்சுக்கோ, உனக்கு தோணுச்சுன்னா நீ என்ன வேணாலும் வச்சுக்கோ. என்னதான் மாமா நீங்க சொல்றீங்க, அது நல்லாவே தெரியுது மாமா. ஆனா நான் ஒன்னே ஒண்ணுதான் சொல்லுவேன், உங்களையும் சௌமியாவையும் நான் ஒண்ணும் பிரிக்கல. அவ வேணான்னு சொல்லிட்டு போயிட்டா, இதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? அவ வேணான்னு சொல்லிட்டு போனனால மட்டும்தான் நான் இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கேன். அவ உங்க கூட இருந்திருந்தா நான் இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்க மாட்டேன் மாமா. அதுலயும் உங்ககிட்ட ஒரு சின்ன சண்டையா இருந்திருந்தா பரவாயில்ல. உங்களை விட்டுட்டு போற அளவுக்கு அவ யோசிச்சுட்டாளேன்னு சொன்னனால மட்டும்தான் மாமா நான் வந்தேன். நீங்க எப்படி வேணாலும் என்ன நினைச்சுக்கோங்க, அடுத்தவன் புருஷனுக்கு ஆசைப்படுறேன், நீங்க எப்படியோ வச்சுக்கோங்க மாமா. ஆனா நான் என் அத்தை பையன் அன்புக்கு மட்டும்தான் ஆசைப்படுறேன். அதுக்காக எந்த எல்லைக்கு வேணாலும் போவேன், என்ன முடிவு வேணாலும் எடுப்பேன். யார பத்தி எதுவும் யோசிக்க மாட்டேன். இங்க நான் மட்டும்தான் மாமா. எனக்கு ஒரு பொருள் வேணும்னா சின்ன வயசுல இருந்து அதை நீ அடைய கத்துக்கணும்னு சொல்லி வச்சிருக்காங்க. அதனால நான் ஒரு பொருள் வேணும்னு நினைச்சிட்டேன்னா அதை அடையாம விட மாட்டேன் மாமா. இந்த மாதிரி எல்லாம் பேசினா மட்டும் நான் மாறிடுவேன்னு நினைக்காத. நீ என்ன வேணாலும் பண்ணு, என்ன பண்ணாலும் நான் உன் பக்கம் வர மாட்டேன். ஏன்னா எனக்கு சௌமியா அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கு. எனக்காக எங்களுக்குள்ள ஒரு சின்ன பிரச்சனை மட்டும், அதே இன்னொரு 2-3 நாள் தீர்த்துருவோம். இது ஒரு காரணமா வச்சு உள்ளார வரணும், வெளியில போகணும், ஏதாவது பிரச்சனையை பண்ணணும் இப்படின்னா யோசிக்கவே கூடாது யாரும். எங்க 2 பேர் பிரச்சனையை நாங்களே ஃபேஸ் பண்ணிடுவோம். சரி நீங்க என்னமோ பண்ணுங்க மாமா. எனக்கு என்னமோ இப்ப போடுறது சரியில்லையோன்னு தோணுது, நல்லது இல்லைன்னு தோணுது மாமா. எனக்கு தெரியும் எது நல்லது எது கெட்டதுன்னு. பார்த்து பத்திரமாவே போயிட்டு வாங்க மாமா. உங்களுக்கு ஒண்ணுன்னா நான் தாங்க மாட்டேன் மாமா. இங்க போயிட்டு வர வரைக்கும் நான் இங்கே தான் மாமா காவல் காத்துட்டு இருப்பேன் உங்களுக்காக. என்னமோ பண்ணு, நீ எனக்கு எதை பத்தியும் கவலை கிடையாது. நீங்க போயிட்டு வாங்க மாமா. இந்த வீட்ல இருக்கவங்களுக்கு உங்க மேல அக்கறை இருக்கான்னா எனக்கு தெரியல, ஆனா எனக்கு உங்க மேல ரொம்ப அக்கறை இருக்கு மாமா. அதனாலதான் மாமா போயிட்டு பத்திரமா வீட்டுக்கு வந்துருங்க மாமா. உங்களுக்கு ஒண்ணுன்னா நான் தாங்க மாட்டேன் மாமா. அந்த சௌமியா எப்படி இருக்காங்களோ எனக்கு தெரியாது, ஆனா என்னால தாங்க முடியாது
பார்க்க போறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஏதாவது ஆயிரப்போது மாமா. பத்திரமா போயிட்டு வாங்க. அப்புறம் மாமா எல்லாத்துக்கிட்டையும் நான் சொல்லிக்கிறேன், நீங்க சொல்லணும்னு அவசியம் இல்லை மாமா. எல்லாத்துக்கிட்டையும் நான் சொல்லிட்டேன், நீ சொல்லணும்னு அவசியம் இல்லை, புரிஞ்சுச்சா? உன் வேலை என்னமோ அதை பார்த்துட்டு கிளம்பு. எனக்காக வெயிட் பண்றேன், இந்த சீன் கிரியேட் பண்ற இதெல்லாம் எனக்கு தேவையே இல்லை. இது சீன் கிரியேட் இல்ல மாமா, ஒரிஜினல். போயிட்டு வாங்க, பத்திரமா போயிட்டு வாங்க. சௌமியா அங்க பத்திரமா இருக்காளான்னு பாருங்க, போங்க. இவங்க என்ன பண்றாங்க, இவ்ளோ நேரம் கூப்பிட்டு இருக்கீங்க. ஹலோ சார், சார் வெளியில வர மாதிரியே தெரியல, நம்மளே உள்ளார போவோம். ஏண்டா உன் அப்பாவுக்கு கொஞ்சமா சரிவு இருக்காடா? நான் முதல்ல எதுக்காக இங்க வந்தேன்? அவர் பாட்டுக்கு இங்க வந்து தூங்கிட்டு இருக்காரு. நல்லா அவர் மூஞ்சிலையும் முழிக்க கூடாதுன்னு தான் நான் ஓரமா இருந்திருக்கேன். இப்ப நான் எங்கடா தூங்குவேன்? உன் அப்பா என்ன லூசாடா? சரி உங்களை பார்க்க வருவாருன்னு நான் பார்த்தேன், ஆனா இப்பெல்லாம் உன் அப்பா ரொம்ப ஓவரா பண்றாரா? இதுக்கு நாளைக்கே ஒரு முடிவு கட்டுறேன். ஆனிவர்சரிக்கு நேற்று நைட்டு கிஃப்ட் கொடுத்துட்டாருன்னா அப்படியே அவர் கூட பேசிடுவேன்னு நினைச்சாரோ? இப்பவும் சொல்றேன்னா உன் அப்பா கூட வாழ்றதுக்கு எனக்கு சுத்தமா விருப்பம் இல்ல. என்ன நீ பல்ல காட்டிட்டு இருக்க? உன் தங்கச்சி பாத்தியா? நான் தூங்க வச்சா கூட இன்னும் தூங்கி இருக்க மாட்டாடா. அவங்க அப்பா வந்து நெஞ்சில போட்ட உடனே எப்படி தூங்குறா பாரு உன் தங்கச்சி. உன் அப்பா டெய்லி நைட்டு இங்கதான் தூங்குறாரு. வெளியில ஒரு சேரை போட்டு அவரு பாட்டுக்கு படுத்துட்டு இருக்காரு. குளிருமா குளிராதான்னு வேற தெரியல. அப்புறம் காய்ச்சல் வந்துரும். அங்க போயிட்டு நான் சௌமியா விட்டு காவல் காத்தேன்னு சொல்றதுக்கு அவன் அப்பா. இத பாரு, நாளையில இருந்து உன் அப்பா இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருந்தாருன்னு வச்சுக்கோ, இந்த வீடியோ நான் காலி பண்ணிடுவேன்டா. இங்க ரெண்டு பேரும் இங்க இருக்கீங்கிறதுக்காக சும்மா சும்மா இங்க வர வேணாண்டா. இதை எப்படி நான் உன் அப்பா கிட்ட சொல்ல போறேன்னு கூட எனக்கு தெரியல. அவர் பாட்டுக்கு டெய்லி நைட் வந்துடுறாரு, இங்க சேரை போட்டு படுத்துறாரு. என்னமோ எனக்கு காவல் காக்குற மாதிரி. சாரி, இது எனக்கு இல்ல உங்களுக்குன்னு தெரியுது. உங்க ரெண்டு பேத்துக்கு காவல் காத்துட்டு இருக்காரு உன் அப்பா. அவ இப்பதான் நல்லா தூங்குவா. நான் தூங்க வச்சிருந்தா கூட இப்படி எல்லாம் தூங்க மாட்டாடா. அவங்க அப்பா நெஞ்சில சஞ்சோடனே எப்படி தூங்குறப்ப அவ தூங்கினோடனே இவரு தூங்க ஆரம்பிச்சிட்டாரு. ஏன் இங்க நாங்களாம் படுக்கவே கூடாதுன்னு நினைச்சிட்டாங்களா? என்னடா நீயும் தூங்க மாட்டேங்கிற? ஏண்டா கொஞ்சம் தூங்கினாதாண்டா என்னால தூங்க முடியும். இப்போ உன் அப்பாவை நான் எப்படா எழுப்பி விடுவேன்? மரியாதையே ரெண்டு பேரும் சேர்ந்து உங்க அப்பாவை எழுப்பி விட்டுருங்க. என்னால உன் அப்பா கிட்ட பேசவும் முடியாது, உன் அப்பா மூஞ்ச பாக்குறதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல. அவரு என் மூஞ்ச சுத்தமா பார்க்க கூடாது. இன்னொரு டைம் இப்படி எல்லாம் பண்ணட்டோம்டா உன் அப்பாவுக்கு இருக்கு. இப்பவே மூஞ்சில தண்ணியை ஊத்தி எழுப்பி விட்டுருவேன். என்ன பண்றது, கையில தான் உன் தங்கச்சி இருக்காளே, அவ உங்க அப்பா வந்ததை குஷியில ஆடுவா. நீயும் நல்லா பல்ல காட்டுற, நான் பேசுறதே உனக்கு புரியாம. இப்போ உன் அப்பனை எப்படி எழுப்பிட போறேன்னு எனக்கு தெரியல. கூப்பிட்டா கூட எந்திரிக்க மாட்டார் போலடா உன் அப்பா. இனிமே சாயந்தரம் வரைக்கும் தான் பார்க்கணும்னு சொல்லிடணும் போல. அப்பதான் இந்த வீட்டுல நான் நிம்மதியா இருப்பேன். இல்லைன்னா இந்த மாதிரி ஏதாவது ஒரு டார்ச்சர் வந்துகிட்டே இருக்கும் போலடா. ஹலோ சார், சார் கொஞ்சம் எந்திரிச்சு வெளில போக முடியுமா? இங்க நான் தூங்கணும். ஹலோ. அவன் எந்திரிக்க மாட்டான்டா, அவன் எந்திரிக்கவே மாட்டான். அவன் நல்லா தூங்குறான். ஏதோ ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்குதான் நல்லா தூங்குற மாதிரி தூங்குறான். நம்மனால இங்க தூங்க முடியாதுன்னு நினைக்கிறேன்டா. நம்ம வேற ரூம்ல தான் போய் படுத்து தூங்கணும்னு நினைக்கிறேன். அந்த வீட்ல இருந்து உன் அப்பா விட்டு இங்க வந்தேன், ஆனா உன் அப்பா இங்க விட்டு போக மாட்டாரு போலடா. என்ன பண்றதுன்னே தெரியலடா. உன் அப்பா மூஞ்சில முழிக்க கூடாதுன்னு இங்க வந்தா இங்க எவரும் வந்துட்டு இருக்காருடா. ஆனா எனக்கு நீங்க ரெண்டு பேர் இருக்கீங்கடா, அது போதும்டா. நீங்க ரெண்டு பேர் மட்டுமே போதும். எனக்கு துணையா நீங்க ரெண்டு பேர் மட்டும் தான்டா இருக்கணும். என்னால வேற யாரையும் நம்பவும் முடியல. உங்களை விட்டு விலகி வரதுக்கும் எனக்கு தோணல. ஆனா ஏதோ ஒரு காரணம் அப்பா விட்டு விலகி வரணும்னு எனக்கு தோணிடுச்சுடா. அதனாலதான் நான் விலகி வந்துட்டேன்டா. இதுக்கு மேலேயும் அப்பா கூட சேருவேனான்னு கேட்டா கண்டிப்பா இல்லைன்னு தான் நினைக்கிறேன். உங்க ரெண்டு பேருக்கு எப்பெல்லாம் அப்பாவை பார்க்கணும்னு தோணுதோ நீங்க போய் பார்க்கலாம். இல்லைன்னா அப்பாவே வந்து பாப்பாடுறா. என்ன பார்க்கணும்னு அப்பாவும் வர மாட்டாரு, நான் அவரை பார்க்கணும்னு போக மாட்டேன்டா. ஆனா உன் அப்பா ரொம்ப பாவம்டா, ரொம்ப ரொம்ப பாவம்டா உன் அப்பா. இது இப்ப எதுக்கு நீ சொல்றேன்னு கேட்ப. நீ தானே விட்டுட்டு வந்த, நீ எதுக்கு இப்ப சொல்றேன்னு கேட்ப. எனக்கு அறுதல நீங்க ரெண்டு பேரும் இந்த வீட்லயே இருக்கீங்க. ஆனா அவருக்கு ஆறுதலா நீங்க ரெண்டு பேர் இருக்கணும்னு அவர் ஆசைப்படுவார்ல. ஆனா நீங்க ரெண்டு பேரும் என் கூட இருக்கும் போது அவர் அப்பப்பதான் வந்து பார்க்க முடியும். ஏன்னா என்ன பார்க்க கூடாதுன்னு அவரை சொல்லிட்டேன். அவர் நினைப்பாரு சும்மா சும்மா போய் தொந்தரவு பண்ண வேணான்னு. ஆனா உன் அப்பாவுக்கு பெரிய மனசு தான்டா. ஆனா ஒரு காரணத்தினால தாண்டா அவரை விட்டு நான் விலகி வந்திருக்கேன். அந்த காரணம் ரொம்ப பெருசுடா. அவரை விட்டு விலகி வரணும்னு எனக்கு தோணிருச்சு. அதனாலதான் அவ்வளோ சண்டை அவ்வளோ பிரச்சனைடா. அப்பா விட்டு விலகி வந்துட்டேன்டா. அப்பா ரொம்ப கஷ்டப்படுறது எனக்கு நல்லாவே தெரியும். ஆனாலும் அவரை நான் பார்க்க கூடாது, அவரை என்ன பார்க்க கூடாது. நாங்க ரெண்டு பேரும் பார்த்துக்கவே மாட்டோம்டா. அப்பா நினைச்சிட்டு இருப்பாரு நான் என்னைக்காவது ஒரு நாள் வந்துருவேன், இன்னும் 2-3 நாள் அவ வந்துருவா அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருப்பாரு அப்பா. 2-3 நாள் நான் போக மாட்டேன்டா. இனிமே நம்ம இங்கதான் இருக்க போறோம். நம்ம 3 பேரும் இங்கதான் இருக்க போறோம். அப்பாவுக்கு உங்களை கூட்டிட்டு போய் வச்சுக்கணும்னு தோணும். முதல்ல வச்சுக்கிட்டோம். ஒரு நாள் அங்க வச்சுக்கிட்டே இங்க கூட்டிட்டு வரட்டும்டா. எனக்கு அதுல எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா நான் அவரை கூட போக கூடாதுடா. அவரை நான் பார்க்க கூடாது, அவரும் என்ன பார்க்க கூடாது. அவர் என்ன பார்க்கவே கூடாதுடா. கண்களில் சோகம் என்ன, காதலால் காவல் செய்வேன். கண்மணி உன்னை தீண்டும் காற்றுக்கும் வேலி செய்வேன். 1000 தடை தாண்டிய உன்னை பாதுகாப்பேன். நானே நானே உயிரே என் உயிரே, உனக்காக நான் இருப்பேன். உலகம் வந்தாலும்
உனக்காக நான் எதிர்ப்பேன்.